ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம காம்போசிட் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனிக் இண்டெக்ஸ்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டஸ் நாட் அலோவ் டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் அலோவ் நல் வேல்யூஸ். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஒரு காலம் இருக்குது, அந்த காலமில் நம்ம வந்து யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த காலமுக்கு ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா? அதே இது நம்ம அந்த காலமில் நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அலோவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து யூனிக் இண்டெக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ நம்ம யூனிக் இண்டெக்ஸோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ ஓகே, நீங்கள் கிரியேட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க, என்ன கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறேன். அந்த இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் யூனிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, அந்த யூனிக் இண்டெக்ஸுக்கான நேம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ அந்த இண்டெக்ஸுக்கான நேம் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ஆன் அப்படின்ற அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம எந்த டேபிளில் இந்த யூனிக் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேபிளுக்கான நேம் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் எந்தெந்த காலம்ஸ்லாம் நம்ம யூனிக் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுமோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு காலமில் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை மல்டிபிள் காலம் யூஸ் பண்ணாலும் அது நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிள் நேம் என்ன அப்படின்னா EMP_8 அப்படின்ற ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டேபிளுக்கான காலம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி அப்படின்ற ஒரு காலம் வச்சிருக்கேன், அடுத்து நேம் அப்படின்ற ஒரு காலம் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு வந்து டேபிள் EMP8 கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ கிரியேட் அப்படின்றது கொடுத்துட்டீங்க, எதை கிரியேட் பண்ண போகிறோம், நம்ம வந்து யூனிக் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ யூனிக் இண்டெக்ஸ்னு கொடுத்தாச்சு. இந்த யூனிக் இண்டெக்ஸ்க்கான ஒரு நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா IDX8 அப்படின்ற அந்த யூனிக் இண்டெக்ஸ்க்கான நேம் நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த யூனிக் இண்டெக்ஸோட நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த யூனிக் இண்டெக்ஸ் நான் எதில் கிரியேட் பண்ணணும்னு கேட்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக ஆன் அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் போட்டுட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து EMP_8 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நீ வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது, நான் அதில் எந்த காலமுக்கு கிரியேட் பண்ணணும்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஐடின்னு ஒரு காலம் இருக்குது, அந்த காலமுக்கு நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து யூனிக் இண்டெக்ஸ் IDX8 கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகேவா? எனக்கு வந்து யூனிக் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ நம்ம கிரியேட் பண்ண எல்லா இண்டெக்ஸும் எங்கே போனால் பார்க்கலாம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ். ஓகேவா? ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸில் போனால் அப்படின்னா இந்த யூசர் கிரியேட் பண்ண எல்லா இண்டெக்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு பர்டிகுலராக இந்த EMP_8 அப்படின்னு இருக்க அந்த டேபிளில் இருக்க இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேர் டேபிள் நேம் ஈக்குவல் டு EMP_8 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வேர் டேபிள் நேம் ஈக்குவல் டு EMP_8. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துட்டு இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிளில் இருக்க இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா IDX8 அப்படின்ற இண்டெக்ஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த டேபிளில் கிரியேட் பண்ணியிருக்கோம், EMP_8 அப்படின்ற அந்த டேபிளில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட யூனிக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிக் கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணனால இது வந்து யூனிக் அப்படின்றதே காட்டுது. ஓகேவா? ஓகே, ஸோ இதை நம்ம எந்த காலமில் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இன்னொரு டேட்டா டெஸ்டினேட் டேபிளை கொரி பண்ணோம். அந்த டேட்டா டெஸ்டினேட் டேபிள் பேர் என்ன அப்படின்னா user_ind_columns. ஓகேவா? ஸோ இந்த user_ind_columns அப்படின்ற அந்த டேட்டா டெஸ்டினேட் டேபிள் நம்ம கொரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்து எந்த காலமுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த டேபிளை கொரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐடி அப்படின்ற அந்த காலமுக்கு வந்து நான் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்சர்ட் இன்டூ எனக்கு எந்த டேபிள் இன்சர்ட் பண்ணோம், EMP_8 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் இன்சர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அதுக்கான வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். நான் வேல்யூஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐடி காலமில் வந்து 1 அப்படின்றத எடுத்துக்கோ, அடுத்தது நேம் அப்படின்ற காலமில் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா மணி அப்படின்றத எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? சொல்லிட்டு இந்த கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொரி பண்ணுறேன். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP
அண்டர்ஸ்கோர் 8 அப்படின்ற அந்த டேபிளை வந்து நான் கொரி பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெக்கார்ட் இருக்குது. நம்ம 1 மணி அப்படின்றத இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட் இருக்குது. ஓகேவா, திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி நான் இதே ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கிள் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா யூனிக் கன்ஸ்டன்ட் வயலேட்டட் சொல்லுது. ஸோ அந்த கன்ஸ்டன்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா IDX8 அப்படின்ற அந்த கன்ஸ்டன்ட். ஓகேவா, ஸோ இதே கன்ஸ்டன்ட்டை நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம். இந்த கன்ஸ்டன்ட் வந்து வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா உங்களால் திருப்பி டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை வந்து அந்த டேபிளில் எல்லாம் அந்த காலமில் இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஏன்னா நம்ம ஐடி காலமுக்கு தான் வந்து இந்த யூனிக் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகேவா, ஸோ நம்ம ஐடி காலம்ல ஏற்கனவே நம்மளுக்கு 1 அப்படின்ற அந்த டேட்டா இருக்கு. திருப்பி நம்ம 1 அப்படின்ற அந்த டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுத்துக்காது. ஓகேவா, ஸோ அந்த டைம்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா யூனிக் கன்ஸ்டன்ட் வயலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எரர் மெசேஜ் காட்டும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளால டூப்ளிகேட் தான் இன்சர்ட் பண்ண முடியல. நல் வேல்யூஸ் வச்சு நம்ம அந்த காலம்ல இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நான் வந்து நல் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா, இப்போ நான் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொரி பண்றேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நல் அப்படின்றது இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா, திருப்பி நான் நல் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா திருப்பி எனக்கு வந்து ரோ இன்சர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் நல் வேல்யூஸ் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து யூனிக் இண்டெக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஸோ நம்ம ஒரு காலம் கொடுத்துட்டு அந்த காலம்ல ஏதாச்சும் டூப்ளிகேட் வேல்யூ இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த யூனிக் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. பட் ஆனால் நம்ம நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா நல் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு யூனிக் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். IDX9 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த IDX8 அப்படின்ற இண்டெக்ஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஒரு இண்டெக்ஸை ட்ராப் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லணும், ட்ராப் எதை ட்ராப் பண்ண போறோம், இண்டெக்ஸை வந்து ட்ராப் பண்ண போறோம். அந்த இண்டெக்ஸோட பேர் என்னது, IDX8 அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, இப்போ நம்ம யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் இருக்காது. அதே மாதிரி யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் இருக்காது. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்றேன். இதில் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 காலம்ல இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். எனக்கு வந்து ஐடி காலம்லையும் கிரியேட் பண்ண போறேன், இன்னொன்று வந்து நேம் காலம்லையும் நான் வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அதாவது யூனிக் இண்டெக்ஸை நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து எரர் மெசேஜ் நம்மளுக்கு ஷோ ஆகுது. என்ன சொல்லுது அப்படின்னா cannot create unique index duplicate keys found அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேம் அப்படின்ற அந்த காலம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் யூனிக் இண்டெக்ஸை வந்து அந்த காலமுக்கு வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கொரி பண்ணி பார்த்தா தெரியும். இந்த EMP8 அப்படின்ற அந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம் அப்படின்ற அந்த காலம்ல மணி அப்படின்றது நிறைய வாட்டி வந்திருக்கு, அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகேவா, ஸோ இது இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம ட்ரங்கேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ட்ரங்கேட். ஸோ ட்ரங்கேட்னு சொல்லிட்டீங்க, எதை ட்ரங்கேட் பண்ண போறீங்க, நான் வந்து ஒரு டேபிள்ல இருக்க டேட்டாவை ட்ரங்கேட் பண்ண போறேன். ஸோ ட்ரங்கேட் டேபிள், எந்த டேபிள் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா EMP_8 அப்படின்ற அந்த டேபிள் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, சொல்லிட்டு இதை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா EMP8 ட்ரங்கேட்டட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து EMP8ல இருக்க டேட்டாஸ் வந்து ட்ரங்கேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொரி பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாஸ் இருக்காது. ஓகேவா, ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த யூனிக் இண்டெக்ஸை கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா, என்ன சொல்லுது அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ் IDX9 கிரியேட்டட் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ இந்த யூனிக் இண்டெக்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ்ல வந்து நம்ம கொரி பண்ணலாம். ஓகேவா, இது கொரி பண்றோம் அப்படின்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா IDX9 அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் நம்ம இப்போ கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, ஏன்னா நம்ம யூனிக் இண்டெக்ஸ் தான் கிரியேட் பண்ணோம், அதனால யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, அதே இது நம்ம யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் காலம்ஸை கொரி பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூனிக் இண்டெக்ஸ் வந்து 2 காலம்ல கிரியேட் பண்ணிருக்கோம்னு காட்டுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்னு ஒரு காலம் இருக்கு, இன்னொன்று வந்து நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்கார்டை வந்து இந்த டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து EMP_8 அப்படின்ற அந்த டேபிளில் ஐடி காலமுக்கு வந்து 1 அப்படின்றத எடுத்துக்கோ, நேம் அப்படின்றது இருக்க காலமுக்கு வந்து நீ மணி அப்படின்றத எடுத்துக்கோன்னு சொல்றேன். ஓகேவா, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா, அதுக்கு அடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதே ஸ்டேட்மெண்ட் திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா யூனிக் கன்ஸ்டன்ட் வந்து வயலேட்டட் அப்படின்றத காட்டுது. ஓகேவா, ஸோ இது வந்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே இதில் இருக்கிறதுல வந்து 1க்கு பதில் நான் 2 கொடுக்குறேன். ஓகேவா, 2 கொடுத்துட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு திருப்பி வந்து 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா, ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஐடி காலமுக்கும் யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த நேம் காலமுக்கும் நம்ம யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஸோ ஆனா ஆரக்கிள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண விட்டுடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இந்த டேபிள கொரி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம் அப்படின்ற அந்த காலம்ல பாத்தீங்க அப்படின்னா மணி அப்படின்றது இருக்கு அப்படின்னா டூப்ளிகேட் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா, ஆனா ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் எப்படி அதை கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா இது 1, மணி அப்படின்றது ஒரு வேல்யூ, 2, மணி அப்படின்றது ரெண்டாவது வேல்யூ.
ஓகேவா. ஸோ இது வந்து டூப்ளிகேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிள் வந்து அது மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா. அது காலம் வைஸ் கன்சிடர் பண்ணாமல் ஒரு ரோ வைஸாக அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இப்போ 2, இந்த இடத்துல மணிக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரவி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரக்கிளுக்கு வந்து இது வந்து புது வேல்யூ, இது வந்து டூப்ளிகேட் வேல்யூ கிடையாது. ஓகேவா. அதனால இந்த வேல்யூ வந்து ஆரக்கிள் வந்து இன்சர்ட் பண்ண விட்டுரும். ஓகேவா. இப்போ நம்ம இந்த கொரி இப்போ செலக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐடி காலமில் 2 அப்படின்னு 2 வாட்டி இருக்கு. ஓகேவா. நீ நினைக்கலாம் இந்த 2 அப்படின்றது டூப்ளிகேட், நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது டூப்ளிகேட். ஓகேவா. ஆனால் ஆரக்கிள் என்ன அப்படின்னா நம்ம எந்த 2 காலம் வந்து கொடுத்துருக்கோமோ அந்த 2 காலமோட ரெக்கார்டு வந்து மேட்சிங்காக இருந்தால் ஒண்டி தான் அது வந்து டூப்ளிகேட் அப்படின்றது எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஏற்கனவே 2 ரவி அப்படின்னு ஏற்கனவே ரெக்கார்ட் இருக்கு. அதனால திருப்பி நீங்க வந்து 2, ரவி அப்படின்றத நீங்க இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் மெசேஜ் ஷோ ஆகுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு யூனிக் இண்டெக்ஸை மல்டிபிள் காலம்ஸ்ல யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து இது மாதிரி தான் பிஹேவ் ஆகும். ஓகேவா. அதாவது ரெக்கார்டை வந்து செக் பண்ணோம், அந்த ரோ வைஸுக்கு ரெக்கார்டை செக் பண்ணோம், அந்த ரோ வைஸ் ரெக்கார்டு வந்து அது ஏற்கனவே இல்லை அப்படின்னா புதுசாக இன்சர்ட் பண்ணிக்கும், ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டூப்ளிகேட் அப்படின்றத காட்டும். ஓகேவா. அது வந்து ஒரு காலமாக வந்து செக் பண்ணாது, ஒரு ரோ வைஸை செக் பண்ணி நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து சொல்லும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து யூனிக் இண்டெக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.